இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பஷா எசி கெச்சி அப்படின்ற ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொலன்க்கு என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோனுக்கு ஒரு 19 வயசு ஆகுது. இந்த பொண்ணு வந்து பார்த்தனா தான் காலேஜ் ப்ரொபோசரை பொன் சைட லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொபோசருக்கு கல்யாணம் ஆயிட்டு, பட் இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி சொன்ன சில பேச்சுக்களை கேட்டனால அவரோட வாழ்க்கையில வந்து பார்த்தனா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அது என்ன கேது அப்புறம் இந்த லவ் மேட்ரிக் என்னாச்சு அப்படின்றதா இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையுமே. சோ முழு சீரிஸுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஒரு 3 பேர் இந்த வாழ்க்கை வேணாம், நாங்க வந்து பார்த்தா இறந்து போயிடுறோம், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போறத நமக்கு காட்டுறாங்க. அவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஆட்டோல போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின், பேரு தியாசா. இந்த பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. காலேஜ் படிச்சுட்டு வீட்டுல அவங்க அம்மாக்கு வந்து பார்த்தா பியூட்டி பார்லர்ல ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அவங்க அம்மாக்கு வந்து புருஷன் கிடையாது, அதாவது இந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, சிங்கிள் பேரண்ட். இந்த பொண்ணை வந்து பார்த்தா வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு படிக்கிறதுமே இந்த பியூட்டி பார்லர்ல இருந்து வர பணத்தை நம்பி தான். இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து பார்த்தா இதெல்லாம் முடிச்சிட்டு காலேஜ் முடிச்சிட்டு கூடவே வந்து பார்த்தா வீட்டுல வேலையும் பார்த்துட்டு ஒரு டியூஷனும் வந்து பார்த்தா படிச்சிட்டு இருக்கா. டியூஷனுக்கு இந்த பொண்ணு வந்து பார்த்தா தவறாம போயிடுவா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தா பிடிச்ச ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா வந்து பார்த்தா இந்த பொண்ணு கிளம்பி போயிடுவா. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் வந்து பார்த்தா நிஷான். நிஷான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த காலேஜ்ல ப்ரொபோசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ ப்ரொபோசர் மேல இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு கண்ணு. இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அந்த டியூஷன்ல படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா அப்படி ஒரு கண்ணு. அதனால வந்து பார்த்தா எப்படியாச்சும் அவரை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேகமா என்ன பண்றா, டியூஷனுக்கு போறா. பட் அதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறாரு. ஹீரோ வந்து பார்த்தா சரியான சிடுமூஞ்சி. உடனே என்ன பண்றானா, எதுக்கு மாயமால லேட்டா வந்த, வெளியே போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தா வெறும் 5 நிமிஷம் தான் லேட்டா வந்திருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு இந்த பொண்ணை வந்து பார்த்தா வெளியே நிக்க வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா இதெல்லாம் பெருசா தெரியல. ஏன்னா அந்த அவர் வந்து ரொம்ப பிடிக்குமாச்சா, அவர் தங்கிட்ட பேசுவாரா மேட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு பேசுறது கூட இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணு என்ன நினைக்கிறானா, இந்த டியூஷன் முடிச்சுட்டு அவர் வெளில போவார்ல, அந்த நேரத்துல அவர்கிட்ட நம்ம எப்படியாச்சும் போய் பேசணும், நம்ம மனசுல இருக்கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டியூஷனும் முடியுது. இவருக்கு என்ன பண்றானா, வேகமா தன்னோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு கிளம்பி போறாரு. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போறாங்க. பட் அவர் வேகமா போயிட்டாரு அப்படின்றனால அந்த பொண்ணால வந்து பார்த்தா பேச முடியல. இதே நேரத்துல தான் கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப என்னென்னமோ ஆகுது, பட் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பக்கத்துல இருக்காலும் பொறுத்தவன் இவன் வந்து பார்த்தா நோட் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா தான் லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லல. பொன் சைடா வந்து பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ப மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ மேல தான் உங்களுக்கு ஒரு முழு கண்ணாச்சா, எப்படியாச்சும் ஹீரோ வந்து பார்த்தா கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த உடனேக்கே போய் கட்டில படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா முழுக்க ஹீரோ கூட இருக்கிற மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. அவர் கூட வந்து பார்த்தா நெருக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கடுத்த நோட் புக் எடுத்து பிலிம்ஸ் போட்டு பாக்குறா. அதாவது ஹீரோ பேரும் இவங்க பேரும் போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வருது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தா எனிமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருது. அதுக்கு கிரண் என்ன சொல்றானா, எதுக்கு எனிமின்னு கொடுக்குற, அப்படிலாம் கொடுக்கவே கூடாது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புருஷன், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தா பிலிம்ஸ் அடிச்சு மாத்தி எழுதிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்து பார்த்தா தன்னோட லவ் வந்து பார்த்தா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது. குறிப்பா அந்த டியூஷன்ல வந்து பார்த்தா படிக்கிற யாருக்குமே தெரியாது. ஹீரோக்களை இனி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும் போல இருக்கு. அவர் வந்து பார்த்தா மத்தவங்க கிட்ட தான் கொஞ்சம் கோபமா நடந்து பாரு தவிர தான் பொண்டாட்டி கிட்ட வந்து பார்த்தா அமைதியா பாசமா தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ கூட உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்தா என்னமா மாத்திரை எல்லாம் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. போட்டங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க முகமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப பேனிக் அட்டாக் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்திருக்கு. அதனாலே வந்து பார்த்தா புருஷன் பொண்டாட்டி வந்து பார்த்தா தாங்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் ஹீரோக்கு வந்து பார்த்தா ப்ரோபோஸ் பண்ணணும்ல, அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா லெட்டர் எழுதி போடலாமா அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறவங்க, லெட்டர் எழுதினா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோமா அப்படின்றாங்க. அப்ப கூட நம்பர் இருக்குமே, மாட்டிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தோணுது. சரிமா அப்புறம் என்ன பண்ணலாம், பூங்கொத்து கொடுப்போமா, இல்ல அதை யாராச்சும் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் என்னதான் பண்றது, லெட்டர் எழுதி தான் பெஸ்ட், அதுவும் வந்து பார்த்தா மொட்டை கடிதாசியா போட்டுருவோம், அவர் கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா, மறுநாள் வெற்றிகரமா ஒரு லெட்டர் எழுதிட்டு அதை வந்து பார்த்தா பேரு கூட போடாம அவரோட ஸ்கூட்டர்ல வந்து பார்த்தா வச்சுட்டு போயிட்டாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றானா, வீட்டுக்கு போகும்போது அந்த லெட்டரை பார்த்துட்டு ஏதோ ஒரு பொண்ணோ இல்ல ஏதோ ஒரு பசங்களும் தெரியாம வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய என்ன பண்றாரு, அதை தான் பொண்டாட்டி கிட்ட போய் கொடுக்குறாரு. உங்க பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா, அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அப்படி படிக்கும்போது தான் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த பொண்ணு புட்டு வச்சிருக்கத பார்த்துட்டு, எங்க ஏதோ ஒரு பொண்ணு உங்களுக்கு வந்து பார்த்தா லவ் லெட்டர் எழுதிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதமா நானும் சொல்றேன், சின்ன பொண்ணுங்க ஏதோ தப்பா எழுதிருக்கும் போல இருக்கு, விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிரண் வந்து பார்த்தா அதை படிச்சு பார்த்துட்டு உங்க மனசுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ ஒரு தயக்கம், ஒருவேளை நம்ம கணவர் வந்து பார்த்தா அவங்களை விட்டு
விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இருங்க உங்களுக்கு நான் காப்பி போட்டு எடுத்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. பொன்னாடிக்காரி போனதுக்கு அடுத்தது இவர் வந்து பார்த்தா ஒரு நோட் புக்கை திருத்திட்டு இருக்காருல, அதுல வந்து பார்த்தா பிலிம்ஸ் போட்டிருக்கத பார்த்துட்டு இது யார் இது நம்ம பேருக்கும் ஒரு பொண்ணோட பேருக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் புக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அது தியாஷா அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் பேர் போட்டிருக்கும் போது அவருக்கு புரிஞ்சு போயிட்டு அப்ப அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தா லெட்டர் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றா இந்த நாளைக்கே வந்து பார்த்தா நம்ம முடிச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காப்பி போட போன கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்காங்களே, அப்படி படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஆகா நம்ம கணவர் வந்து பார்த்தா இந்த பொண்ணை லவ் பண்றாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அதை வந்து பார்த்தா தீர்த்து வைக்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து பார்த்தா லெட்டர்ல ஒரு விஷயத்தை எழுதிருக்காங்க. நான் படிச்ச லெட்டர் நான் கொடுத்த லெட்டர் நீங்க படிச்சிருந்து உங்களுக்கு இந்த விருப்பம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வரும்போது ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிரணும் வந்து பார்த்தா அதை அவருக்கு போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. மறுநாள் வந்து மஞ்சா கலர் சட்டையில போறவரை டக்குனு பிடிச்சு உங்களுக்கு மஞ்சளா வந்து பார்த்தா ராசியே கிடையாது, இன்னைக்கு ஏகப்பட்ட ஏழரை நடக்கும் சொல்லி கேலண்டர்ல போட்டுருக்கு, ப்ளூ போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம எப்படி காத்துட்டு இருப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்தா வந்துட்டு இருக்காருல, அப்ப கூட இருக்கிற பொண்ணு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கம்னூர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் இக்னோர் பண்ணும்போது ஆகா என்னோட கிரஷ் வந்து பார்த்தா ப்ளூ கலர் சட்டை வந்திருக்கானும் போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோன் கேஞ்சு பாக்குறாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து பார்த்தா ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்காரு. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அந்த லெட்டர் வந்து எழுதுனது ஹீரோ படிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தா தன்னை பிடிச்சு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து பார்த்தா அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த லெட்டர் முழுக்க முழுக்க படிச்சது ஹீரோன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இருக்கு என்ன பண்றாரு இந்த பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் வந்து பார்த்தா சொல்லி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாரு. பட் அவருக்கு வந்து பார்த்தா டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா பாடத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோ அப்புறம் கிரண் ரெண்டு பேரும் காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கிரண் வந்து பார்த்தா இப்ப ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை திடீர்னு வந்து பார்த்தா கலைஞ்சு போயிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா கிரீடம் மனதளவுல பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பேனிக் அட்டாக் கூட வந்திருக்கு. இதனாலேயே வந்து பார்த்தா உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சோகமா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் கிரண் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து கீரை வந்ததும் கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா ஏதாச்சும் பர்ஃபியூம் ஸ்மெல் வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை படிச்சு ஒரு வேளை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதிருந்தா அதனால தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நீல கலர் சட்டை போட்டு விட்டேன், அதனால உங்க கூட ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா ஹீரோ கோபப்படுறாரு. எதுக்குமா அந்த மாதிரி பண்ண அநேகமா வந்து பார்த்தா என்ன சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணுக்கும் வந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்துருச்சு அவ வந்து பார்த்தா தப்பான எண்ணத்தை வருத்துப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு கீழே பாக்குறப்ப அங்க வந்து பார்த்தா டேப்லெட் இருக்கத பார்த்துட்டு சரி சரி இந்த பொண்ணு வந்து பார்த்தா இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பாருமா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கிறுக்கி வந்து பார்த்தா என்னோட பேருக்கும் அவ பேருக்கும் பிளம்ஸ் கூட போட்டு பார்த்திருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தா தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நானே சொல்லிடுறேன், இதுக்கு மேல நீ எதுவுமே வந்து பார்த்தா பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்தா அப்படியே கொஞ்சம் சாஃப்டா பேசிட்டு அப்படியே வந்து பார்த்தா இந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரனோட அம்மாவோட கடையை தான் காட்டுறாங்க. கடை மேல வந்து பார்த்தா ஏதோ கடன் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு, அதை வந்து பார்த்தா கொடுத்தவரு திருப்பி கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அப்படி கடனை கொடுக்க முடியலன்னா கடை எனக்கு தான் அப்படின்ட்டு நீங்க வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியல. ஏன்னா 19 வருஷமா இந்த ஒரு கடையை நம்பி தான் உங்க பொண்ணை வந்து வளர்த்திருப்பாங்க. இதுக்கு மேலேயுமே அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்குமே உங்களுக்கு இதுதான் தேவைப்படும், நமக்கு என்ன பண்ண போறோம் எல்லா பிரச்சனையுமே இப்படி நமக்கு தலைமையில பருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா டியூஷன் போறாங்களே அங்க போனதுமே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப என்ன தெரியலப்பா அவரோட மனைவிக்கு வந்து பார்த்தா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னதா கேள்விப்பட்டா அப்படின்ட்டு கூட இருக்கவங்க சொல்லும் போது இந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. ஏன்னா இது வரைக்குமே உங்களுக்கு கல்யாணம் ஆக்கல அப்படின்ற மாதிரி தானே இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஹீரோக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கு அப்படின்ற இந்த பொண்ணால எப்படி ஏத்துக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சரியான கோபத்துல இருக்கா. மறுநாளும் ஹீரோ வந்து பார்த்தா பரல, இதனால வந்து பார்த்தா சரியான கோபத்துல இருக்கும்போது கிரணுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் பேசலான்ட்டு போறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு என்னம்மா திடீர்னு ஹாப்பியா இருக்கு அப்படின்னும் போது ஆமாமா நம்மளோட பண பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தா முடிய போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி தெரியானும் போது சரி வாங்கி தந்துட்டா போச்சு அப்படின்றாங்க. சரிமா உனக்கு பணம் எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அப்பதான் வந்து பார்த்தா கிரண் கிட்ட அவங்க அம்மா ஒரு கதை சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா காணாம போன உங்க அப்பனை பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்தா உங்க கணவரை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை அதனால விவாகரத்து ஆயிருக்கும். அந்த ஒரு காரணத்தால தான் ஒரு 19 வருஷமா உங்க பொண்ணு வந்து பார்த்தா தன்னந்தனியா வளர்த்திருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா உங்க கணவரை பார்க்கும்போது எப்படிமா இருக்க நம்மளோட பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நல்லா இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து பார்த்தா இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, இன்ஜினியரிங் படிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு உங்க பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்காமா 10th படிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆளு என்ன பண்ணிருக்கானா தான் பொண்டாட்டி பிரிஞ்சதுக்கு அடுத்தது எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா குழந்தையும் பேத்து அந்த குழந்தை இப்ப 10th படிச்சிட்டு இருக்கு போல இருக்கு. அப்பதான் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. நான் உனக்கு நம்ம பொண்ணுக்குன்னு வந்து பார்த்தா எதுவுமே பண்ணல, நான் வேணா இதாச்சும் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணம் தரதா சொல்லிருக்காரு. இதை கேட்டதுமே வந்து பார்த்தா அவங்களும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் பொண்ணு கிட்ட சொல்லும் போது பொண்ணுக்காரி கேட்கறா அம்மா
எதுக்குமா வந்து நீ அப்பாவும் இப்ப நார்மலா தானே பேசுறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தா 2 பேரும் விவாகரத்து வாங்கிட்டீங்க, நம்மளாம் ஒன்னாவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மாக்காரி என்ன சொல்றாங்கன்னா, கிளமா மனசுக்கு பிடிக்காட்டி ஒருத்தவங்க கூட வாழ்றது அப்படின்றது நரக்கத்துல இருக்கிறதோட கொடுமையானது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கிரணுக்கு வந்து பார்த்தா ஒரு விஷயம் புரியல. அது மட்டும் இல்லாம சார் வந்து பார்த்தா நம்ம கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாருல, ஒருவேளை அவருக்கு வந்து பார்த்தா தான் பொண்டாட்டியை பிடிக்காம தான், ஏன்னா ஒரு பொண்டாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயுமே சொல்லல, ஒருவேளை பொண்டாட்டியை பிடிக்காம தான் நம்ம கூட எல்லாம் இந்த மாதிரி பழகுறாரோ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணே வந்து பார்த்தா தப்பான ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோட பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா போன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி போன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட இருந்து வந்து பார்த்தா மெசேஜ் வருது. டக்குனு வந்து பார்த்தா கணவர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்கான்னு போது அது ஏதோ சும்மா பண்ணோம், நீ அதுக்கெல்லாம் ரீப்ளை பண்ணாத, பிளாக் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு வந்து பார்த்தா ஹீரோயின் ஹாய் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு மேல எதுவுமே நீ பேசக்கூடாது, போனை போய் அப்படின்னும் போது அட இருங்க இதெல்லாம் ஜாலியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அந்த பொண்ணு பிங்க் அப்படின்ற மாதிரி சொல்றான். பிங்கா எனக்குமே வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு வந்து பார்த்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா கைகெடுத்து கும்புறாரு. இங்க பாருமா எனக்கு வந்து பார்த்தா வீட்டுலயும் நிம்மதி கிடையாது, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி போயிடுச்சுன்னா கண்டிப்பா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, நான் தற்கொலை தான் படிக்கணும், தயவு செஞ்சு இதை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து பார்த்தா கேட்க மாட்டாங்க, அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் மறுநாள் ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பிங்க் கலர்ல ஒரு சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஒரு வியப்பா இருக்கு, ஏன்னா எல்லாருமே யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, இந்த பொண்ணு மட்டும் அன் யூனிஃபார்ம்ல வரும்போது ஏதோ சம்திங் இடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா ஹீரோக்கு இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரியா போயிட்டு, என்னடா அந்த பொண்ணு திடீர்னு பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, ஏதோ தப்பா இருக்கே, ஒருவேளை நம்ம பொண்டாட்டி கூட பேசுனதை நான் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு கூட்டிட்டு போய் இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைச்சாலும் பட் அவரால் வந்து பார்த்தா இந்த நேரத்தில் முடியாதுன்றனால அவருக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் பண்றாரு, டியூஷன் முடிச்சிட்டு லைப்ரரிக்கு வா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்தா நோட் புக் எல்லாம் திருப்பி கொடுக்கும்போது அந்த பிளம்ஸ் போட்டு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா நிஷானுக்கும் டிஷானாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற மாதிரி இருக்கு, நிஷானுக்கு டபுள் எஸ் வரும், நீ ஒரு எஸ் தான் போட்டிருக்க, அது தப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கனால இந்த பொண்ணு வந்து பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிட்டா ஹீரோக்கு வந்து பார்த்தா நம்ம மேல ஒரு காதல் இருக்கு, அதனால தான் வந்து பார்த்தா அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்ட்டு. ஆனா சத்தியமா இந்த பண்ணது ஹீரோவே கிடையவே கிடையாது, ஹீரன் தான் வந்து பார்த்தா தான் புடிச்சனை செக் பண்றதுக்காக இந்த பொண்ணோட நோட் புக்ல இந்த மாதிரி எழுதிருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தா எல்லாமே முடியுது, முடிஞ்ச கருத்து வந்து பார்த்தா வெளில போறாங்க. இப்படி வெளில போனதுக்கு அடுத்தது ஹீரோயின் வந்து பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் வந்து பார்த்தா இவர்கிட்ட பேசணும்ட்டு. ஹீரோவும் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை கூட்டி இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நினைக்கும் போது டக்குனிக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சாங்க. ஹீரோவை கட்டி பிடிச்சது இந்த ஹீரோக்கு என்ன பண்றது இல்லை, என்னடா இந்த பொண்ணு நம்மள கட்டி பிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாதப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. இதை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து பார்த்தா தூக்கி வரி போடுது, என்னடா அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டா, நம்ம லைஃப் வந்து பார்த்தா இப்ப எந்த நிலைமையில போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழப்பத்தோட என்ன பண்றாரு, நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பாக்குறப்ப வீட்டுல அவங்களோட மாமனார் இருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறப்ப உங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தா பேனிக் அட்டாக், அதாவது ஹீரோயின் வந்து பார்த்தா படுத்த படுக்கையா இருக்காங்க, பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படின்றனால ஹீரோக்கு வந்து பார்த்தா பயம் வந்துட்டு, ஏன்னா காலையில சண்டை போட்டு போனாரு, இதே மாதிரி போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பொண்ணு வந்து பார்த்தா அதெல்லாம் நினைச்சு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு சரி மாமா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், இனிமேட்டு அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மாமனாரை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கடுத்த நேரம் தான் பொண்டாடிட்டு போயிட்டு காலை ஏதோ வந்து பார்த்தா தெரியாதனமா கோபமா பேசிட்டு நான் மன்னிச்சிரு, இனிமேட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணு, நான் எதுவுமே உனக்கு குறுக்கிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றானா தன்னோட போனை எடுத்து பாக்குறப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா ஹீரோக்கு மெசேஜ் பண்றான். இப்ப இவர் என்ன பண்றானா தான் பொண்டாட்டிக்கு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா தொடர்ந்து அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு பொண்டாட்டிக்கு தெரியாம. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றானா, நடக்க போற டெஸ்ட்ல நல்லா படிச்சு மார்க் எடு, கண்டிப்பா வந்து பாத்திரம் உன்னை கூட்டிட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் வந்து பாத்திரம் நல்லா படிக்கிறா, படிச்சு நல்லா மார்க் எடுக்கிறா. இவகிட்ட கொடுக்கவும் சரி வெளில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாத்திரம் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போறாங்க. இதே நேரத்துல தான் கிரண் அம்மா ஒரு இடத்துல ரொம்ப நேரப்பா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா அவங்க கணவர் பணம் தரன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. போன் போட்டு இப்ப கேட்டா நான் வெளில போயிட்டு இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்க சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரத்துல ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி அந்த பொண்ணு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கூட ஒரு சாட் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா நம்மள விட்டுட்டு அவ கூட போயிடுவானோ அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு உடனே என்ன பண்றானோ ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து என்னோட கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட் அந்த பொண்ணுக்கு கொடுத்துறன்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எழுதின லெட்டர்ல அந்த பொண்ணுக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்ட் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததான் அந்த சென்ட் கொடுத்துட்டாங்கல்ல, இப்ப டியூஷன் முடிச்சதுக்கு அடுத்தது அவருக்கு என்ன பண்றானா சரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இந்த சென்ட் கிஃப்டா கொடுத்தாருல அப்போ வந்து பாத்தா அதுக்கு அந்த பொண்ணு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதனால இந்த கியூரை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். எதுக்கு அப்படின்றாங்க, ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு ஆடியோ போறோம், அதை நான் தான் பேசியிருப்பேன், நீங்க கேட்டுட்டே போங்கன்றப்ப இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஆடியோ ஃபைல் மாதிரி ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கா. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஒரு டூ வீலர்ல போகும்போது கேட்டுட்டே போயிட்டு இருக்காரு. இதே நேரத்துல தான் ஹீரோனோட அம்மாக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க கணவரோட
ரெண்டாவது பையனை பாக்குறாங்க. அந்த பையன் ரோட்ல நிக்கிறான். அவங்க கிட்ட போயிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி பேச, அவங்களும் வந்து பார்த்தா நல்லா இருக்க ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரியே பேசுறான். அதுக்கடுத்து வந்து பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கிறப்ப அவனும் ஓகேன்றான். செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்த அடுத்தது அதை வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கார நம்பருக்கு அனுப்பிடுறாங்க. அதை பார்த்தமே அவருக்கு வந்து பார்த்தா பயம் வந்துட்டு உடனே அவங்க போன் போட்டு என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ எதுக்கு என் பையனை பார்த்தேன், அது மட்டும் இல்லாம கூட எதுக்கு போட்டோ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லிட்டுமா நான் தான் உங்க அப்பாவோட முதல் சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு போது அவருக்கு வந்து பார்த்தா தூக்கி வாரி போடுது. என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது, இங்க பாரு நானா வந்து பார்த்தா பணம் தரட்டுமா கேட்கல, நீ தான் கேட்ட, சோ எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா காலை கட் பண்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு போனதும் அவங்க புருஷனோட சட்டை கீழே இருக்கதை பார்த்துட்டு எங்க லேட் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, இல்லமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சட்டை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்டோட வாசனை வருது. அப்ப அந்த பொண்ணு இவரும் வெளில போயிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்டே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு மட்டும் இருக்காங்களா இல்லனா வெளியே போயிட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கண்டுபிடிக்கணும்ன்றக்காக மறுநாள் வந்து ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து வைக்கிறாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஆனிவர்சரி அப்படின்றாங்க. ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அது யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாப்பிடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, ஆனிவர்சரிக்கு இன்னைக்கு இல்லங்க நேத்து அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு ஒரு மாதிரியே போயிட்டு, சோ நம்ம பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுக்கவே இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க. இதே டைம்ல ஹீரோன் பின்னாடி ஒருத்தன் ஒன் சைடா சுத்திட்டு இருப்பான்ல, அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோன் மேல சரியான சந்தேகம். என்னன்னா இந்த பொண்ணு நேத்து வரைக்கும் Facebookல சிங்கிள் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருப்பா, இன்னில இருந்து கமிட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி மாத்தி இருந்தனால டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு யாரு நீ யாரை லவ் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட, ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபசர் கூட வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர்ல போறா, அதை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டா. ஆக இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவன் கூட தான் சுத்திட்டு இருக்காரா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஹீரோய்க்கு என்ன பண்றானா, ஹீரோயின் கிட்ட லைப்ரரிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு என்ன பண்றானா கிளாஸ் முடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவரு கூட போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாட் ரொமான்ஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் இதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க பாருமா நான் வந்து பாத்தீங்கன்னா பேடுமே இந்த மாதிரி உன்கிட்ட நான் பண்ணல, உனக்கு மெசேஜ் பண்ணது போட்டோ கேட்டது அது மட்டும் இல்லாம நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டது என் மனைவி தான். என் மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மேல ஒரு சந்தேகம், நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா கெட்டவனா அவளுக்கு துரோகம் பண்றானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணா, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தெரியாதனமா பேசிட்டேன், இதோட இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரியா போயிட்டு என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அழுக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போனதும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றானா, அவனா சைக்கோவா இல்ல பைத்தியமாடி, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு அவன் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கணும், ஒருவேளை உண்மை தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி ஏதாச்சும் சத்தம் போட்டு அதனால இவன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் விட்டுடு போனா போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க முடியல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதே நேரத்துல ஹீரோ வீட்டுக்கு போகும்போது ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வர வர நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேன், என் கூட வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நீ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க புதுசா கிடைச்சிட்டாங்கன்னு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு விஷயம் நீ வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிட்டு, சரிமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நட்பா பேச ஆரம்பிச்சது எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லவ் மாதிரி போயிட்டு, ஆனா எனக்கு அந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, இந்த அவளோட நம்பர் நீயே பிளாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் திருப்பி ஹீரோ கிட்ட போன் போட்டு ஏதாச்சும் பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்பர் பிளாக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரியவும், ஓஹோ நீ அந்த நிலைமைக்கு வந்துட்டியா, அப்ப உனக்கு என்ன பண்ற பார் அப்படின்ட்டு அவ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிள்ளத்தனமான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதே நேரத்துல ஹீரோக்கு என்ன பண்றானா, இப்ப திருப்பி தான் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி தாகம் இருக்குது. அந்த தண்ணியை குடிக்க போகும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருப்பாங்களே, அப்படி வெளியே போகும்போது பானிபுரி சாப்பிடும்போது இந்த பொண்ணு கூட வந்து தண்ணி குடிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. நைட்டு பெட்ரூம்ல பொண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி பக்கம் போனாலும் டக்குனு வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பத்தி அது அந்த தியாஷா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா நம்ம கனவுக்கு இதெல்லாம் தெரியுது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மூட் ஆஃப்ல படுக்கிறாரு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட இப்படி போட்டு இது பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனோட அம்மாக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க கணவரை மீட் பண்ணி பணம் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த ஆளுக்கு என்ன சொல்றானா, நீ மாறவே கிடையாது, கல்யாணத்தப்பன கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன மிரட்டி மிரட்டி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கின, கல்யாணத்துக்கு அடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ற, உனக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நான் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, நீ தான் வந்து பாத்தீங்கன்னா உன் பொண்ணுக்கு நான் எதுவுமே செய்யல, அதுக்காக பணத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கடன் தொகையை கொடுத்த 19-20 வருஷமா என் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தன்னந்தனியா தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட என் பொண்ணுக்கு என்னாச்சு, அவ வயசுக்கு வந்துட்டாளா இல்ல என்ன படிக்கிறான்னு கூட உனக்கு தெரியாது, ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க, இப்ப கூட உன் பணம் எனக்கு தேவை, என் பொண்ணை காப்பாத்திக்கவும் என் குடும்பத்தை பாத்துக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாங்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனுக்கு என்ன பண்றானா, ஹீரோவை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை அவாய்ட் பண்றாரு, அந்த பொண்ணு கிட்ட பேச கூட மாட்டாரு. இதனால இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கோபம் வருது. உனக்கு என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரக்கு என்ன பண்றானா ஹீரோனோட வீட்டுக்கு போறான். அங்க போய் பாக்குறப்ப ஹீரோனுக்கு தான் இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல, போட்டோலாம் பாத்துருக்காங்களே, என்ன வேணும்
வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க வீட்டு பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறா. ஐயோ எதுக்கு வந்தான்னு தெரியல, என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்திரா பயந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. ஹீரோயின் பாத்ரூம்ல போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்திரா வெறும் லிப்டிக்கால முத்தம் கொடுத்த மாதிரியும் ஒரு ஸ்டிக் நோட்டீஸ்ல வந்து பாத்திரா நீங்க கொடுத்த எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன், நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பத்த வச்சுட்டு போயிட்டா. ஹீரோனுக்கு அப்பதான் புரியுது நம்ம புருஷன் வந்து பாத்திரா அந்த பொண்ணு கூட சும்மா வெளியே போயிருக்கேன் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொன்னானே தவிர அந்த பொண்ணு கூட பெட் ஷேர் பண்ணது கூட நம்ம கிட்ட சொல்லல பாரு அப்படின்ட்டு புருஷன் வந்து அடுத்தது சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு கூட நீ பொண்ணா இருந்திருக்க அப்படின்ற மாதிரி அதுக்கான ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டும் போது அந்த அவர் சொல்றாரு அவ கூட நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது, நாங்க சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம் பானிபூரி சாப்பிட்டுருக்கோம் அவ்வளவுதான், ஒரு நாள் கூட அந்த பொண்ணு மேல என் கை கூட பட்டது கிடையாது, அவரை நான் அந்த கோணத்துல கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு என்ன பண்றேன் நேரம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எதுக்குமா இந்த மாதிரி பண்ண, முன்னாடி என் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, நான் வந்து பார்த்தா நீ உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா கிளி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தோம், ஏதோ நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நெருக்க பேசி இருந்திருக்கலாம், அதை நீ தப்பா புரிஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குனு வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஒரு பாரிய போயிட்டு நாளைக்கு என்ன பண்றாங்கன்னா சரியான கோபப்படுறாங்க, இன்னைக்கு என்ன பண்ற பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல வந்து பார்த்தா அழுதுட்டு இருக்கிறதா அவங்க அம்மா கறி பார்த்துட்டு என்னடியாச்சு டியூஷன் போகாம அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா டியூஷன் வாத்தியார் வந்து பார்த்தா என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு அங்க எங்க தொடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அம்மா கறிக்கு வந்து பார்த்தா தன் பொண்ணு ஒருத்தன் டீஸ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே போலீஸ்ல போயிட்டு இந்த பையன் வந்து பார்த்தா என் பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இவனை கைது பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் கீரன் பார்த்துட்டு அநியாயமா நம்மளோட சந்தேக புத்தியால நம்ம கணவனோட வாழ்க்கையே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கீரனோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவர் அப்படிலாம் இல்லங்க ரொம்ப நல்லா பாத்தியாரு, இந்த பொண்ணு தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு சாதகமா சொல்லி அவரை வந்து பார்த்தா வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெளியே வரும்போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா இவருக்கு பத்தி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. பொண்ணோட கேஸ்ல மாட்டணும் தானே நின்னு போய் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இதனால வெக்ஸான ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த நேரம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண ஒண்ணு நான் எதுவுமே பண்ணல, என்னோட பவுண்டரிக்குள்ள நான் கரெக்டா தான் இருந்தேன், பட் நீ தான் வந்து பார்த்தா ரொம்ப ரேரா பண்ணி என்னை இப்படி மாட்டி விட்டுட்டேன், எனக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டேன், ஆனா எனக்குன்னு வந்து பார்த்தா ஒரு விஷயம் இருந்துச்சு, நீ வந்து பார்த்தா என்கிட்ட தப்பா நடக்க ஒரு வாட்டி முயற்சி பண்ண, அதை வந்து பார்த்தா நான் யாருக்கிட்டையும் சொல்லல, இனிமேட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு திரும்பி போகும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு விபத்துல மாட்டி இறந்து போயிட்டாரு. இதே நேரத்துல வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பால உங்க குடும்பமே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இறந்தது தெரியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணாடியில குத்தி தன்னோட நிறைய டேப்லெட் எடுத்து போட்டு இவங்க சூசைட் டைம் பண்றாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்ட்டு இன்னைக்கு மேல நம்ம உயிரோட இருந்தா நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் வந்து பார்த்தா மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. சரி நம்ம ஆரம்பத்துல ஒரு 3-4 பேர் இறக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க, அது இதுதான் போல இருக்கு. அப்படியே வந்து பார்த்தா இந்த சீரிஸை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்குமே டாடா பை பை.